பதிவை பார்க்குற எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி கால்பந்து ஜோனுக்கு 28 நாள் தான் இருக்கு. காலையில சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு கப் முசிலியே உள்ள தள்ளிட்டேன். இன்னைக்கு காலேஜ்ல கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லையா, ஏதோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷனா, லேப்டாப் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. வாரத்தில் முதல் நாள்ன்றதால பஸ் செம கிரௌட், இறங்கறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சீட்டே கிடைச்சது. ஒரு வழியா பல வார போட்டியில இன்னைக்கு வெற்றி. நம்ம தலைவன் வளர்ந்து அவன் போன் அடிச்சு, மாப்பிள்ள நான் இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆகும், நீ ஆட்டோ பூச்சி போயிடுறான்னு சொல்லிட்டான். ஆட்டோ ஏறி போயிடலான்ட்டு வந்தேன். நம்ம தோஸ்த் ஒருத்தர் வந்தா அப்படி அவர் கூட அப்படியே வந்துட்டேன். சாப்பிடும் போது நமக்கு இன்னைக்கு கேமரா ஆங்கிள் செட் பண்ணது நம்மளால சொல்லலாம். தலைவன் இப்பெல்லாம் வர வர சீஃப் கெஸ்ட் மாதிரி பண்றான். பக்கத்து பில்டிங்ல தான் இருக்கான், ஆனா கண்ணிலே மாட்ட மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு வெடிகுண்டு தூக்கி போடுறாங்க. தம்பி இன்டர்வியூ இருக்கிறதுல அடுத்த 2 நாளைக்கு நோ ஓடி ஒன்லி ஸ்டடி அப்படி நம்மள சைலண்ட் ஆகிட்டாங்கப்பா. நான் இப்படி சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4:40 கிரவுண்டுக்கு வந்தேன். நம்ம பசங்களாம் அதுக்குள்ள எல்லாரும் வந்துட்டானுங்க. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ், நம்மளால கிரிட்டு கௌசிக்கும் அங்கதான் இருக்காப்ல. பரபரன்னு கிட்ட மாதிரி போயிட்டு லைட்டா ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணிட்டு அடுத்த 1 மணி நேரத்துக்கு ஃபுல்லாவே மேட்ச் தான். பாத்துக்கோங்க, இவர் தான் எங்க டீமோட நட்சத்திர டிஃபெண்டர். அப்புறம் 1 மணி நேரம் ஃபுல்லா மேட்ச் ஆடி ஒரு 6:10க்கு முடிச்சோம். அதுக்கப்புறம் அண்ணன் ஜிம்முக்கு ஜூட்டு விட்டேன். அங்க போயிட்டு காலுக்கு சில பல வேரியேஷன்ல சில விதமான ஒர்க் அவுட். ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லிட்டேன், நான் கால்பந்து மட்டும் இல்ல அத்லெட்டிக்ஸும் பண்ணுவேன். அதுக்கும் சேர்த்து இப்ப இருந்து ட்ரெயின் ஆனாதான் உண்டு. எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணி முடிக்கும் போது டைம் 6:40 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பொறுமையா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நைட்டுக்கு சாப்பிட்டு இன்னைக்கு நாள் முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.